ஸ்டேட் பேங்க் மெயின் எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான் இந்த ஷார்ட்ஸ்ல பார்க்க போறோம். கொஸ்டின் கவனிங்கம்மா. A spent 30% of his monthly salary on house rent, 40% of the remaining salary on clothing. என்ன சொல்லியிருக்காங்கன்னா A ஓட டோட்டல் சேலரியில ஹவுஸ் ரெண்டுக்கு 30% செலவு பண்ணாங்க. ஸோ டோட்டல் நம்ம 100% வச்சுக்கிட்டோம்னா அதில் 30% ஹவுஸ் ரெண்டுக்கு போயிடும். ஓகேங்களா? அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 100ல் 30 போச்சுன்னா ரிமைனிங் 70% இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த 70%ல கிளாத்துக்கு 40% செலவு பண்றாங்க. ஓகேங்களா? ரிமைனிங் 70ல. ஸோ இந்த 70ல 10% 7. ஸோ 40% 4 7s are 28. அப்போ கிளாத்துக்கு 28% செலவு பண்றாங்க. ஓகேங்களா? பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் பார்த்தீங்கன்னா 70ல 28 போச்சுன்னா பேலன்ஸ் 42% இருக்கும். ஸோ 42%. இந்த 42% அவங்களோட டாட்டர் 2 டாட்டர் ஒரு சன் இருக்காங்க. அவங்களுக்கு 5:5:4ங்கிற ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இது ஒரு 5 பார்ட், அடுத்து 5 பார்ட், இது 4 பார்ட், டோட்டல் 14 பார்ட் தான் 42%. ஸோ 14 பார்ட் 42%. அப்போ நான் 1 பார்ட் 14 சார், இங்கே 3 14 சார். ஸோ 1 பார்ட்டுங்கிறது 3%. ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? If the difference of A monthly expenditure of clothing and monthly amount given by A to his son is 24,000. ஸோ அவங்க கிளாத்துக்கு செலவு பண்ணதுக்கும் அவங்க சன்னுக்கு கொடுத்ததுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து 24,000 சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ கிளாத் பார்த்தீங்கன்னா 28%. அப்போ 28% மைனஸ் சன்னுக்கு பாருங்க ஒரு பார்ட் 3%. இந்த சன் வந்து 4 பார்ட். அப்போ 4 3 சார் 12. ஸோ 28 மைனஸ் 12%. ஓகேங்களா? 28% மைனஸ் 12% எவ்வளோ பார்த்தீங்கன்னா 16%. அப்போ இந்த 16% தான் 24,000. அப்படின்னா மந்த்லி எக்ஸ்பென்சர் ஆஃப் ஹவுஸ் ரெண்ட் 30%. அவங்க ஆனுவல் கேட்குறாங்க. அப்போ இன்டு 12 மந்த். ஓகேங்களா? இப்போ ஷார்ட் பண்ணீங்கன்னா 2 years சார், இங்கே 3 years சார், அடுத்து 1 2 சார், இங்கே 6 2 சார், 3 3 சார் 9 9 6 சார் 54. ஸோ 54 இங்கே 3 0, இது ஒரு 0. ஸோ 5,40,000 ஒரு வருஷத்துக்கு ஹவுஸ் ரெண்டை அவங்க பே பண்ணுவாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் புதுசுங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.